இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 77வது அதிகாரம் 13-14 வசனங்கள். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த வார்த்தை ஒரு விசேஷித்த வார்த்தை. என்னன்னா, நம்முடைய ஆண்டவரை போல பெரிய தேவன் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள், சோர்வுகள், போராட்டங்கள் வருகிற போது நாம் இந்த வசனங்களை அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்படும். பிசாசு அநேக காரியங்கள், எதிர்மறையான எண்ணங்களை நம்முடைய இருதயத்திலே கொண்டு வருவான். இதெல்லாம் உனக்கு நடக்காது, அவ்வளவுதான் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நம்மள கொண்டு போகிறவனாய் பிசாசு காணப்படுவான். ஆனா அந்த சிச்சுவேஷன்லயும் நாம என்ன அறிக்கை செய்யணும்னா, என்னுடைய தேவனை போல பெரிய தேவன் இந்த உலகத்துல யாரும் இல்லை. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் ஜனங்களுக்குள்ளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவருடைய வல்லமை அதிசய விதமாய் விளங்க பண்ணின தகப்பன் இந்த காலை வேளையிலே, இந்த நாளிலே என் வாழ்வில அதிசயமாய் விளங்க பண்ணுவா. என்னை அவர் கைவிட மாட்டார், என்னை தூக்கி நிலைநிறுத்துவார் என்கிற அந்த நம்பிக்கையிலே நாம் அதிகமாய் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் விரும்புகிறார். நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளை, சோர்வுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, ஆண்டவரே நீ பெரிய தேவன், நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், என் வாழ்வில் இந்த நாளிலே ஒரு அதிசயத்தை செய்யும் என்று சொல்லி விசுவாசமாய் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது நிச்சயமாய் அவர் நமக்கு பதிலை தருகிற தெய்வமாய் காணப்படுகிறார். நாம் இந்த நாளிலே வாசிக்க வேண்டிய வேத பகுதியான சங்கீதம் 77வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, இந்த அதிகாரமானது ஆசாப் என்கிற ஒரு சங்கீதக்காரனால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். ஆசாப் ஒரு பாடகராய் காணப்பட்டார். சாலமோன் கட்டின தேவாலயத்திலே அங்கே எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கிற அந்த பாடகர் குழுவிலே இந்த ஆசாப் இடம்பெற்றிருந்தார். இந்த ஆசாப் அவருடைய விண்ணப்பத்தை இந்த சங்கீதத்துல எழுதும் போது, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு காரியம் ஆசாவுடைய வாழ்விலே, மனசுல ஏதோ ஒரு சோர்வு அவரை வாட்டி கொண்டிருந்த போது ஒரு ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜெபிக்கிறார். சொல்றார் பாருங்க, என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிடுச்சு. ஒருவேளை அநேக நேரங்களிலே நாம கூட ஆண்டுடைய சமூகத்துல கையை உயர்த்தி தளராமல் அவரை நோக்கி ஜெபித்தாலும் ஆறுதல் கிடைக்காத ஒரு சூழ்நிலைமைகளுக்குள்ளாய் ஒருவேளை சில நேரங்களிலே தள்ளப்படலாம். ஆசாபுடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே அவர் தள்ளப்பட்ட போது ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டார். அதைதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, என்னுடைய ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிற்று, நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறார். அவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள், மனசோர்வுகள் வந்த போதிலும் ஆண்டுடைய பாதத்திலே போய் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறார். ஆனாலும் அவருக்கு ஒரு சமாதானம் உண்டாகவில்லை. அங்கலாய்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் அவர் கடந்து சென்றார். அதான் சொல்றேன், நான் அவரை நினைத்த போது அலறினேன், என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆவி தொய்ந்து போயிற்று என்று அவர் சொல்லுகிறார். நான் தூங்காதபடிக்கு என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், என்னால பேசக்கூட முடியல, அவ்வளவு நான் சஞ்சலப்படுகிறவனாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனா இந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளால ஆசா கடந்து செல்லும் போது உடனே அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர் பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் அவர் சிந்திக்கிறார். அவருடைய வாழ்விலே சோர்வுகள் வருகிறது, எனக்கு இந்த காரியத்துல ஒரு விடுதலை கிடைக்குமா, ஒரு அற்புதம் நடக்குமா, அல்லது நடக்காதா, இப்படி பல கேள்விகள், பல எதிர்மறையான காரியங்கள் அவருடைய இருதயத்தை வாட்டி வதைக்கும் போது அவர் சொல்றாரு, பூர்வ காலத்துல நடந்த காரியங்களை நான் சிந்திக்கிறேன்.
ராக்காலத்துல என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய். அந்த சூழ்நிலை மேல அதிகமாய் தியானிக்கிறார், ஆராய்ச்சி செய்ய. ஆண்டவர் பூர்வ காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை, அதிசயங்களை அவர் நினைத்து பார்க்கிறார். இப்படிப்பட்ட தெய்வம் இன்றைக்கு எனக்கும் செய்ய வல்லவர் என்கிற அந்த ஒரு ஒரு காரியத்தை அவர் அப்படியே தியானித்துக் கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்விலே எழுந்த கேள்விகள் என்ன தெரியுமா? அவருடைய வாழ்விலே அந்த நாளிலே அவருக்கு அநேக காரியங்கள், அநேக கேள்விகள் உண்டானது. என்ன கேள்வினா, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்று அன்பான தேவப்பிள்ளை, இத்தனை கேள்விகள். ஆண்டவர் மறந்துட்டாரோ? இனி எனக்கு அவருடைய இரக்கம் கிடையாதோ? அவருடைய கிருபை எனக்கு கிடைக்காதா? இனிமே கிடைக்காமல் போய்விடுமோ? அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை ஒளிந்து போய் விட்டதோ? எனக்கு அவர் தயவு செய்ய மாட்டாரோ? என்னை தள்ளி விட்டுருவாரோ? அப்படிங்கிற பல கேள்விகள் ஆசாவுடைய வாழ்விலே உண்டாது. அன்பான தேவ பிள்ளையே, உடனே அவர் பாருங்க, அவர் தியானிக்கும் போது இந்த கேள்விகளின் மத்தியிலே அவர் ஆண்டுடைய பாதத்திலே போய் உட்காரும் போது ஆண்டவர் அவருக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். என்ன வெளிப்பாடு தெரியுமா? அவர் ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளுகிற ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் கொடுத்தார். பாருங்க, ஆண்டவர் உடனே அவர் அந்த கேள்விகளை கேட்டுட்டு அவர் உடனே சொல்றார், இது என்னுடைய பலவீனம். இந்த கேள்விகள் என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் எழக்கூடிய கேள்விகள். என்னுடைய வாழ்விலே பலவீனங்கள் வரும்போது சத்துரு அந்த கேள்விகளை என் வாழ்விலே கொண்டு வருகிறவனாயிருக்கிறார். நான் இந்த பலவீனத்தை என்னுடைய வாழ்விலே மேற்கொள்ள விட மாட்டேன். என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா, பலவீனத்துல என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா, என் கிருபை உனக்கு போதும். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. எத்தனை வார்த்தைகளை அவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு இந்த கேள்விகள் ஒருவேளை எழலாம். இந்த கேள்விகளின் மத்தியிலே என் ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். இந்த கேள்விகள் என் இருதயத்துல எழுகிறது எதனால் என்றா, என்னில ஏதோ ஒரு பலவீனம், முடியாமையான காரியம், இயலாமையான காரியம் என்னுடைய வாழ்வில இருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன்னா, உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நான் நினைவு கூற போகிறேன். அடுத்து சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். என்ன அதிசயம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை அதிசயம் செய்தார். செங்கடலை இரண்டாக பிளந்து அதன் வழியா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றார் அல்லவா. 10 வாதைகள் எகிப்தியருக்கு உண்டானது, இஸ்ரவேலருக்கோ அது உண்டாகவில்லை அல்லவா. ஒரே தேசத்தில் தானே அவர்கள் வாழ்ந்தார்கள். அன்பான தெய்வ பிள்ளையே, எத்தனை அதிசயங்கள், எத்தனை அதிசயங்கள். 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தினார். அவருடைய செருப்பு பிஞ்சு போகலையா, அவருடைய ஆடைகள் கிழிந்து போகலையா. தூதர்கள் உண்ணும் உணவாகிய வானத்து மன்னாவினால் போஷித்தார். இறைச்சியை கேட்டார்கள், காடையை கொடுத்தார். எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். ரெவீதீமிலே தண்ணீர் இல்லாத போது கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். யோர்தான் நதியில வந்தபோது யோர்தான் பிரவாகித்து பொங்கிக் கொண்டிருந்தது. ஆனா ஆசாரியருடைய கால்கள் யோர்தானில பட்ட மாத்திரத்திலே யோர்தானிலே அந்த தண்ணீர் குவியலாக நின்றது என்று வாசிக்கிறோம் அல்லவா யோசுவாவிலே. எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார். அந்த அதிசயங்களை நான் நினைவு கூற போகிறேன். என் ஆண்டவர் அன்றைக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். இருக்கிறேன் என்று நாமம் உள்ளவர். இன்றைக்கும் அவர் இருக்கிறார். இன்றைக்கும் என் வாழ்வில் அற்புதத்தை செய்ய வல்லவர். உடைய அதிசயங்களை நான் நினைவு கூறுவேன். உடைய கிரியைகளை நான் தியானித்து உடைய செயல்களை யோசிப்பேன். இந்த பலவீனம் என்னை மேற்கொள்ள விட மாட்டேன். என் வாழ்வில வருகிற எதிர்மறையான எண்ணங்களை நான் அது என்னை மேற்கொள்ள விட மாட்டேனா, அதை மேற்கொண்டு என் ஆண்டவருக்குள்ள நான் ஜெயம் எடுக்க போகிறேன். என் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை யோசித்து தியானித்து நான் அதை அறிக்கை செய்ய போகிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார், என் ஆண்டவரை போல பெரிய தேவன் யார்? அன்பான தேவ பிள்ளையே, தேவனை போல பெரிய தேவன் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை. அவர் அதிசயங்களை செய்கிற தெய்வம். அவரே அதிசயங்களை செய்கிற தெய்வம். ஜனங்களுக்குள்ளே அவருடைய வல்லமை விளங்க பண்ணினவர். அவர் நிச்சயமாய் என் வாழ்வில் அதிசயங்களை செய்வார். நான் அதை அறிக்கை செய்து இந்த நாளில் இந்த பலவீனத்தை மேற்கொள்ள போகிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்விலே எழுந்த ஒரு எதிர்மறையான காரியங்களிலிருந்து ஜெயம் எடுத்தது இந்த சங்கீதம் அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இந்த காலை வேளையிலே சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட பல கேள்விகள் உங்களுடைய வாழ்விலே எழுந்து கொண்டிருக்கிறதா? அன்பான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் தள்ளி விட்டுருவாரோ? எனக்கு தயவு செய்யாம போயிருவாரோ? அவருடைய கிருபை என் வாழ்வில கிடைக்காம போயிருமோ? அவருடைய வாக்குத்தத்தம் என் வாழ்வில நிறைவேறாம போயிருமோ? எனக்கு இரக்கம் கிடையாமல் போயிருமோ? எனக்கு அவருடைய முகத்தை எனக்கு அடைத்து கொண்டாரோ என்று சொல்லி சோர்ந்து போய் கேள்விகள் உங்க இருதயத்துல எழுந்து கொண்டிருக்கிறதா? இந்த காலை வேளையிலே ஆசாபை போல இந்த நாளில அறிக்கை செய்வோமா? ஆண்டவரே, நீ பெரியவர். உண்மை போல பெரிய தெய்வம் இந்த உலகத்துல இல்லப்பா. அவ்வளவு அதிசயங்களை செய்கிற தெய்வம். இந்த நாளிலே நான் எதிர்பார்க்கிற காரியத்திலே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், அதிசயத்தை செய்யும் என்று அவரை பிடித்துக் கொள்வோம் பிரியமான. அவர் நிச்சயமாய் நம்முடைய பலவீன பகுதிகளை மேற்கொண்டு ஜெயமெடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஒருபோதும் எதிர்மறையான சிந்தனைகள் நம்முடைய வாழ்விலே மேற்கொள்ள நாம் அனுமதிக்கவே கூடாது. பிசாசு பல எதிர்மறையான காரியங்களை கொண்டு வந்து நம்மளை டவுன் பண்ணுவான். ஆனா ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய பலவீனத்தினால் எழுகிற காரியங்கள். இந்த பலவீனத்தை நான் மேற்கொள்ள விட மாட்டேன். இந்த பலவீனம் என்னை மேற்கொள்ள விட மாட்டேன். இந்த பலவீனத்தை நான் மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிற ஒரு ஆவிக்குரிய மகளாய் நான் வாழுவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுப்போம். இந்த நாள் முழுவதும் என் ஆண்டவரை போல பெரிய தெய்வம் இல்ல, அவர் அதிசயங்களை செய்கிற தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்வோம். அவர் தம்முடைய வல்லமையை இந்த நாளிலே நாம் மேல விளங்க பண்ணி ஆசீர்வதித்து உயர்த்துவா. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வாராக.